ஹலோ ஆல். வெல்கம் டு விஜி விலாக்ஸ் சேனல். ஹாப்பி மார்னிங்கோட இன்னைக்கு டே சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல வெந்தய வாட்டரோட ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா, எப்பயுமே நைட்டே வெந்தயத்த ஊற வச்சுட்டு, காலையில அத லைட்டா சூடு பண்ணிட்டு குடிப்பேன். அப்படி குடிக்கிறப்போ பாடி ஹீட் நல்லாவே ரெட்யூஸ் ஆகும். இன்னைக்கு சண்டே ஃபுல்லா மார்னிங்ல இருந்து ஈவினிங் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் அந்த விலாக்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் பலாக்காய் அழகாக விட்டுருந்துச்சு. அதை உட்காந்து பார்த்துட்டு, அப்புறம் இன்னைக்கு தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு, மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் வச்சுருந்தேன். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது வந்து என்னோடய ஸ்பெஷலில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா வைக்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் சின்ன வெங்காயம். ஆல்ரெடி உரித்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். வேறு என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது வந்து மீன் குழம்புக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, நான் எப்போயுமே மீன் குழம்புக்கு ஒரு 4 பூண்டை வந்து நான் நச்சு போடுவேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் நான் உரிப்பேன். ஸோ வந்து அது ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்பயுமே வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுறலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடை மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தாளித்து விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளியை போடும்போது இன்னும் நல்லா வதங்கி வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தக்காளியை போடலாம். ஃபஸ்ட்டு நான் அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். எப்பயுமே வதக்கி விடும்போது அந்த எவ்வளோ அது நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் வதங்குதோ அவ்வளோ அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு குழம்புல கிடைக்கும். ஸோ வந்து எப்பயுமே வதங்க விடும்போது நல்லா எவ்வளோ அந்த வதங்கி நல்லா வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் வதங்குறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு போட்டு நம்ம மூடி வைக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு குழஞ்சி வந்துடும். ஓகே, பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி மீன் போட போகிறோம். இது வந்து பாறை மீன் 1.5 கிலோவுக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு நம்ம புளி ஊற வச்சிடலாம். புளிக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து எப்பவுமே புளி அதிகமாக போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை ஊற வச்சுட்டு, இன்றைக்கி நான் வந்து மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி மசாலா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துச்சு. சரி ஓகே, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதுவும் நான் வீட்டில் அரைச்ச மசாலாவும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நான் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி இருக்கு இல்லையா, அதை கரைச்சி எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து வீட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து புளியை ஆட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, இல்லைனா குழம்பு ரொம்ப புளிக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஓகே இப்போதைக்கு இது போதுமான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு புளியை நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை நல்லா உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா மையாக கடைஞ்சி எடுத்துகிட்டு போட்டுட்டு, நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் மசாலா, அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு புளி வந்து அதிகமாக புளிக்கிறனால ஒரு செம்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக வரும் அப்படின்றதுனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க.
நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வீட்டு மசாலா கொஞ்சம் போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்க மாரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் 2 ஸ்பூன் வீட்டு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ இப்போது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீனுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுறது, எப்படி மசாலா தடவி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நான் நவீனோட ஃபிஷ் மசாலா தான் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக கொட்டிட்டு எப்பயுமே பொடியில் வந்து ஒரு நார்மல் அளவுக்கு தான் சால்ட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இப்போ கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷை ஃபுல்லாக அதில் வச்சு விரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் காய வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் மசாலாஸ்லாம் நல்லா மீனில் இறங்கும். எப்போவுமே நம்ம மசாலா தடவும் போது இது மீனுக்குள்ளேயும் நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது தான் இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வெளியே மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எப்போயுமே மீன் மசாலா தடவும் போது இந்த மாதிரி மீனுக்குள்ளேயும் இந்த மாதிரி எடுத்து தடவிக்க பாருங்கள். இதை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஃப்ரிட்ஜில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா எனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். வாங்க இப்போ மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீனை உள்ளே இறக்கிடலாம். எல்லா மீனையும் அதுக்குள்ளே போட்டுட்டு எல்லாத்தையுமே அதில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மீன் பொரிக்கிறதுக்கும் மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் நம்மளுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா மீனையும் வச்சுட்டு எப்பயுமே வந்து போட்டுட்டு அது வெந்துருச்சான்னு அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வச்சுட்டாலும் அந்த ஃபிஷ்லாம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். எப்பயுமே உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. ஸோ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, புளி கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல புளிப்பு, உரப்பு இல்லைன்னா உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபிஷ் பொரிக்கிறத பற்றி பார்த்துடலாம். நான் எப்பயுமே ஆயிலில் போட்டு எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி தோசை சட்டியில் தான் எடுப்பேன். ஸோ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்க, எப்படி பொரிப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே இப்போ மீனை வச்சிடலாம். நான் வந்து இதில் என்ன ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோகோனட் ஆயிலும் கோல்டு வினரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி முறை கிளம்புது. ஸோ வந்து நான் எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறனால நல்லா ஸ்மெல்லும் வரும். நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறனால அதோடய வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே அந்த டேஸ்ட் தெரியும். நான் எப்பயுமே மீனை பொரித்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா டிஷ்யூ வச்சுப்பேன் கீழே. அப்போ தான் அந்த மீன்லேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து நம்மளுக்கு கீழே ஒட்டாது. நம்ம டிஷ்யூ பேப்பர்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஆயிலெலாம் வந்துடும். ஸோ நம்ம மீன் சாப்பிடும் போது ஆயில் ரொம்ப இருக்காது. நான் எப்பயுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம எப்பயுமே மீன் பொரித்து எடுக்கும் போது இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டிலேயே எடுக்கும் போது நம்மளுக்கு எப்படினாலும் நம்மளுக்கு ஆயில் நிறையா இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும் போது நம்மளுக்கு நிறையா ஆயில் அதிலே இருந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் தான் டிஷ்யூவில் வரும். ஸோ வந்து நம்மளுக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஆயிலும் அவ்வளோ வராது. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துட்டோம். சரி வாங்க, நான் லாஸ்ட்டு ரசமும் வச்சுட்டேன். இந்த கேப்பில் ரசம் எப்படி வைக்கிறேன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து சாதம், மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகலாம். நான் என் ஹஸ்பண்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் வந்து பாலியோ டயட்டில் இருக்கிறனால நான் ஒன்லி ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். காலையில் மில்க் அண்ட் மதியம் வந்து ஏதாவது இந்த மாதிரி காய்கறிகள், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டு ஏதாவது ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். ஸோ வந்து நான் ரைஸ் சாப்பிட்றது இல்லை. ஸோ அது ஹஸ்பண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஓகே. சாப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் எங்க சண்டே ஆஃப்டர்நூன் போச்சு. மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமும் சாப்பிடாம எப்படி? மீனை சாப்பிட்டோன்னே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம். எப்போவுமே சண்டேல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, எப்போவுமே அந்த மதியம் ஒரு நான்வெஜ் எடுத்துட்டு, அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு, அந்த மதியம் ஒரு குட்டி தூக்கம் நம்ம படுக்கும்போது ஒரு சுகம் வருமே, அது வந்து நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி டே போச்சு. ஏன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, மீன்லாம் சாப்பிட்டுட்டு, ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு 6:00 டீ குடிக்க ரெடி ஆயாச்சு. இதுதான் எங்கள் சண்டே போச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க புஜ்ஜி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பாய் பாய்.